உங்கள் சமையல் அறையிலிருந்து கட்டாயமாக நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தாங்க சொல்கிறேன். டெப்லான் கோட் பூசப்பட்ட நான்ஸ்டிக் வேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா ஆயிலே ஊற்றாமல் சப்பாத்தி போடலாம், தோசை போடலாம், ஆம்லெட் போடலாம், ஆம்பாயில் போடலான்ட்டு. ஸோ இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து இன்றைக்கி அலுமினியத்தில் தான் வருது. ஒன்றா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை யூஸ் பண்ணணும், இல்லை ஆனடைஸ்ட் அலுமினியம் குக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கேசரி பண்ணுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேசரி பவுடர் போட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரை போட்டு அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் கொண்டாந்து வைப்பாங்க. மைதா, இது ரீஃபைன் செய்யப்பட்டது, கோதுமை மாவுலேருந்து ரீஃபைன் செய்யப்பட்டது தான் மைதா. இதுவும் உடல் நலத்துக்கு கெடுதல். சூடான பொருட்களை வந்து இந்த பிளாஸ்டிக் இதில் போட்டே வைக்கக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா PFAன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி நிறைய கெடுதலை உருவாக்குது. வந்து ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சமையல் அறையிலிருந்து கட்டாயமாக நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தாங்க சொல்கிறேன். அதில் நம்பர் 1 பிளாஸ்டிக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணவு சார்ந்த நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோம். கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த சில்வர் சம்படம் வருது, இல்லை பீங்கான் வருது, அந்த மாதிரி இதை பயன்படுத்துங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம போட்டு வச்சுக்க உணவுப் பொருளோட லீச் ஆகி உள்ளே வரும் பொழுது நம்ம உடம்புல வந்து நிறையா ஆரோக்கியம் ரீதியான கோளாறுகளை உருவாக்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸ், குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜெனிக் ஆக்டிவிட்டியை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான தன்மை இந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிளாஸ்டிக் சாமானங்களில் பொருட்களை போட்டு வைக்கக்கூடாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் சூடான பொருட்களை வந்து இந்த பிளாஸ்டிக் இதில் போட்டே வைக்கக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஹோட்டலுக்கு போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவரில் சாம்பார் கட்டிட்டு வர்றது, டீ வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் வந்துங்க உடம்புக்கு அவ்வளோ கெடுதலான விஷயம். ஸோ முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு சமையலறையை நீங்கள் உருவாக்கி கொள்வது நல்லது. நீங்கள் நீக்க வேண்டிய அடுத்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரங்கள். கண்டிப்பாக அலுமினிய பாத்திரங்களை நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் பாத்திரம் வந்து நாம் நிறையா சமையல் பண்ணும் பொழுது, குழம்பு வைக்கும்போது, குறிப்பாக அந்த புளிக்குழம்பு, ரசம் இதெல்லாம் வைக்கும் பொழுது அலுமினியம் பார்த்திங்கன்னா லீச் ஆகி நம்ம உணவில் கலந்து வரும். குறிப்பாக அலுமினியம் லீச் ஆகி கலந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உணவுலேருந்து எடுத்துக்கூடிய அப்சர்வ் பண்ண வேண்டிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களை அதை தவிர்த்துடும். குறிப்பாக கால்சியம், குறிப்பிட்ட எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் வந்து சிலேட் பண்ணிடும். அதனால் அலுமினியம் வந்து லீச் ஆகி உள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அலுமினியம் பாத்திரங்களை தவிர்த்திடணும். ஒருவேளை நீங்கள் குக்கர் பயன்படுத்தும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனடைஸ்ட் அலுமினியம்ங்கிற மெத்தடில் குக்கர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து தனியாக வராது. ஸோ இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா குக்கர் வந்து இன்றைக்கி அலுமினியத்தில் தான் வருது. ஒன்றா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை யூஸ் பண்ணணும், இல்லை ஆனடைஸ்ட் அலுமினியம் குக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டெப்லான் கோட் பூசப்பட்ட நான்ஸ்டிக் வேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பார்த்திங்கன்னா ஆயிலே ஊற்றாமல் சப்பாத்தி போடலாம், தோசை போடலாம், ஆம்லெட் போடலாம், ஆம்பாயில் போடலான்ட்டு. ஆயில் ஒன்றும் அவ்வளோ ஆபத்தானது கிடையாதுங்க. சுத்தமான ரீஃபைன் பண்ணாத கடலெண்ணெயோ நல்லெண்ணெய் தாராளமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாங்க. இந்த டெஃப்லான் வந்து நிறைய கெடுதல் வந்து குறிப்பாக PFAன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி நிறைய கெடுதலை உருவாக்குது. வந்து நான் கடந்த ஒரு காணொலியிலே உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாரவர் கெமிக்கல்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சமையலறையில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான சில ரீஃபைன்டு விஷயங்கள் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயிலுடைய கொடுமையை பற்றியும் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைதா, இது ரீஃபைன் செய்யப்பட்டது, கோதுமை மாவுலேருந்து ரீஃபைன் செய்யப்பட்டது தான் மைதா. இதுவும் உடல் நலத்துக்கு கெடுதல். இதனால நிறைய கெடுதல் வர வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை, ரீஃபைன் பண்ண சர்க்கரையை வந்து நம்ம தவிர்த்துறோணுங்க. குறிப்பாக நம்ம நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திக்கலாம், வெள்ளை சர்க்கரையை நம்ம தவிர்த்துடலாங்க. அடுத்தபடியாக நம்ம சமையல் அறையிலேருந்து நீக்கப்பட வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோசோடியம் குளுட்டமேட்னு சொல்லக்கூடிய அந்த அஜினோமோட்டோ. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அஜினோமோட்டோ பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக அசைவ உணவு தயாரிக்கும் பொழுது அந்த டெண்டராக இருக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம வழக்கத்தையும் வட்டாரத்தில் இல்லாத ஒரு உப்புங்க. இதை நம்ம பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் அசைவ உணவு வந்து சாஃப்டாக டெண்டராக இருக்கும்னா அதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை பப்பாளி இருக்கு இல்லைங்களா, பச்சை பப்பாளிக்காய் இருக்கு இல்லையா, அதை அரிஞ்சு அதை பேஸ்ட் பண்ணி அதை மட்டனோட கலந்து வச்சுட்டிங்கனாவோ சிக்கனோட கலந்து வச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டை வந்து டெண்டர் ஆக்கிரும். அடுத்தபடியாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட், இந்த வனஸ்பதின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லது கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவை சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதையும் நம்ம தவிர்க்கணும். அடுத்தது சமையல் அறையிலேருந்து நம்ம முக்கியமாக நீக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை வண்ண பவுடர். பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கேசரி பண்ணுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த
கேசரி பவுடர் போட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரை போட்டு அது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் கொண்டாந்து வைப்பாங்க. கண்டிப்பாக கேசரியை வந்து நாம் அந்த மாதிரி சிகப்பு ஊட்டப்பட்ட அந்த நிறமூட்டப்பட்ட வகையில் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை கலரில் சுவையாகவும் கேசரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவரிங் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த செயற்கை ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நீங்கள் கேசரி பண்ணும்போது பைனாப்பிளோ வேறு ஏதோ ஃப்ரூட்ஸ் கலந்துட்டிங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அடுத்தபடியாக சமையல் அறையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸும் வைக்காதீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சமையலில் இருக்கும் பொழுது சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்லாங்கிற ஒரு ஃபீல் வரும் பொழுது இந்த பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் பொழுது நிறைய சாப்பிட்றதுக்கு அது ஒரு காரணமாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு உடற்பருமனுக்கு இந்த முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ முடிந்த அளவுக்கு பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சமையலறையில் வச்சுக்காதபடி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ நம் சமையலறையில் கண்டிப்பாக நீக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துருக்கணுங்க. முடிந்த அளவுக்கு எதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.